Through the years we have seen Christians taken to the stake and burned because they confessed Jesus. இவ்வளவு ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிக்கை செய்தபடினாலே அவர்கள் சூளையிலே எரிக்கப்பட்டதை நாம் கேட்டிருக்கிறோம். They say just forsake Jesus and you can be escape. You can escape. இயேசுவை விட்டுவிடு நீ இந்த தீக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். They say no. அவர்கள் இல்லை என்று சொல்கிறார்கள். They had greater faith than John the Baptist. யோவான் ஸ்நானனை காட்டிலும் இவர்களுக்கு பெரிய விசுவாசம் இருக்கிறது. They don't forsake Jesus even if they have to be killed or burnt or head cut off or anything. அவர்கள் கொலை செய்யப்பட்டாலும் தலை வெட்டப்பட்டாலும் தீயிலே போடப்பட்டாலும் இயேசுவை அவர்கள் மறுதலிக்காதவர்கள். They had the Holy Spirit within them. ஏனென்றால் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளாக இருந்தார். Not because they were better than John the Baptist. யோவான் ஸ்நானனை காட்டிலும் சிறந்தவர்கள் என்பதனாலே அல்ல. But because John the Baptist lived before the day of Pentecost. யோவான் ஸ்நானகன் பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பதாக வாழ்ந்தார். It's just like, there were people who lived 300 years ago who had no electricity. அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றால் 300 ஆண்டுகள் முன்பாக வாழ்ந்த மக்கள் அவர்களுக்கு மின்சாரமே இல்லை. Even very rich people, they had to light a lamp and strike it and burn oil to get light. மிகுந்த பணக்காரர்கள் கூட அந்த எண்ணெயை ஊற்ற வேண்டியிருக்கிறது, அந்த விளக்கை பற்ற வைக்க வேண்டியிருக்கிறது, அந்த லேண்டன் விளக்கு எரியும். But today the poorest person has got electricity in his house. ஆனால் மிகவும் ஏழையான ஒரு மனிதன் கூட இன்றைக்கு மின்சார இணைப்பு வீட்டிலே பெற்றிருக்கிறார். Is it because he is cleverer or richer than those people? இந்த மனிதன் அன்று வாழ்ந்த பணக்காரர்களை காட்டிலும் இவர் புத்திசாலியா? No. இல்லை. He is living in a time after electricity has been discovered. மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு வாழ்கிற ஒரு மனிதன் இவர். That is the comparison between John the Baptist and people who live after the day of Pentecost. யோவான் ஸ்நானகனுக்கும் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு வாழ்கிற மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். But a person may have electricity in his house and all he may do is burn one lamp in the house, that's all. ஒரு மனிதனுக்கு மின்சார இணைப்பு பெற்றிருந்தும் கூட வீட்டிலே அவன் வைத்திருப்பதெல்லாம் ஒரே ஒரு குண்டு பல்பு தான். And another person who's got electricity, he runs 100 gadgets in his house. இன்னொரு மனிதனுக்கு மின்சார இணைப்பு கிடைத்திருக்கிறது, வீட்டிலே நூற்றுக்கணக்கான உபகரணங்களை வைத்து இயக்குகிறார். Refrigerator and washing machine. அவருக்கு ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கிறது, ஒரு துவைக்கக்கூடிய இயந்திரம் இருக்கிறது, dishwasher and vacuum cleaner, பாத்திரம் விளக்குவதற்கு பாத்திரம், குளிப்பதற்கு பாத்திரம், computer and television, so many things. கணினி, தொலைக்காட்சி பெட்டி, எவ்வளவோ மின்சார உபகரணங்கள் இருக்கு. Same electricity. அவர் மின்சாரத்தை பயன்படுத்துகிறார். One person only puts one lamp. ஒரே ஒரு மனிதன் ஒரே ஒரு பல்பு தான் uses so many things with that electricity. ஆனா இன்னொரு மனிதனும் அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி எத்தனையோ கருவிகளை இயக்குகிறார். That is a picture of new covenant believers who are got the Holy Spirit within them. பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்குள்ளாய் கொண்டிருக்கக்கூடிய புது உடன்படிக்கை விசுவாசிகளுடைய மாதிரி தான் இது. Some people, New Testament Christians, many may be sitting here. இங்கே புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் அநேகர் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You just use the Holy Spirit for one little thing. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை ஒரே ஒரு சிறு விஷயத்திற்காக மட்டுமே பயன்படுத்துகிறீர்கள்.